படம் சூப்பரா இருக்கு, தரம் வேற லெவல், செம்ம ஆக்டிங். அவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. ஆமா, அது நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எல்லாமே மாசா இருக்கு, படம் ஹிட். ஐயா படம் சூப்பர் ஐயா, தலைமையா வெயிட்டிங் ஐயா. 2 கட்டப்ப தெரிக்குது உள்ள. ஐயோ நிக்க முடியல, பறக்குது, அனல் பறக்குது ப்ரோ. யாரு சொன்னா சூர்யா நாங்க யாரும் இல்லைன்னு? அன்பான ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம், அவ்வளவுதான். ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு படம் தெரிக்கும் இன்னைக்கு. 1000 கோடியா 2000 கோடியாலாம் அது கணக்கே இல்லை. படம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஆனா சொல்றேன், குழந்தைங்க மட்டும் பார்த்து கூட்டுவாங்க. படம் வயலன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அண்ணா 6 பேக்ஸ் வச்சாரு பாருங்க. ஐயோ மிரட்டேன் ப்ரோ, மிரட்டேன். அவ்வளோ பயங்கரமா இருக்கு படம். ப்ராஜெக்ட் கேனா கல்கி இல்ல கங்குவா, அந்த லெவல்ல இருக்கு படம். வரலாறை படைக்க வந்தவன். மாஸ் கேதரிங், நாட் ஃபார் கேஷ், ஒன்லி ஃபார் த பிக்கஸ்ட் ஓப்பனிங். ஆனா ஒன்று சொல்லிக்கிறேன், ரோகிணியில் செலிப்ரேஷன் இல்லாமல் பார்த்தது இன்னைக்கு மட்டும்தான். ஆனாலும் செலிப்ரேஷன் எங்களுக்கு வெளியே இல்லை, உள்ள அந்த லெவலில் செலிப்ரேஷன் பண்ணி வந்திருக்கோம் வெளியே. 2.5 வருஷத்துக்கு வெயிட்டிங்க்கு நல்லா ஒர்த்து தலை, நல்லா தீனி போட்டாங்க. நீங்களே சொல்லவா வேணும்? 49ல எப்படி வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா பாடிய? கிளைமாக்ஸ்ல போய் பாருங்க. அல்டிமேட் ப்ரோ, ஃபுல் கூஸ் பம்ப்ஸ், ஃபயர். சிவாக்கு கம்பேக், சூர்யா கம்பேக் ப்ரோ. கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இதுவா போச்சு ப்ரோ. லாஸ்ட் 30 நிமிஷம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. காட்டி வந்ததுக்கு அப்புறம் நல்லா போச்சு. வேற லெவலா இருந்துச்சு ப்ரோ. இவர் சொல்லுவாரு ப்ரோ நல்லா இருந்துச்சு. சிவா ஏன் தலைக்கு மட்டும் இப்படி பண்ண மாட்டான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஆமா ஒர்த்து ப்ரோ. 90 டேஸ்க்கு அப்புறம் நான் சூர்யா சாரை பாக்குறோம். வேற மாதிரி கிளைமேக்ஸ் பாருங்க, ஸ்டன்னு நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அண்ணன் ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம் ப்ரோ. அண்ணனுக்காக படம், அண்ணனுக்காக மட்டும்தான் ப்ரோ. ஆக்டிங் தான் ப்ரோ எல்லாமே. ஃபுல்லாக ஃபிட்னஸ்லேருந்து எல்லாமே அண்ணன் மட்டும்தான் ப்ரோ. அப்புறம் டிஎஸ்பி சார் மியூசிக் நொறுக்கிட்டாரு. நிறையா ட்விஸ்ட்லாம் இருக்குது. கார்த்தி சார் இடையில வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு போனார். பார்ட் 2 இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாரும் வந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆமாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொஞ்சம் இல்லை தான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. சிவா டைரக்ஷன் நல்லா, ப்ரெசன்டேஷன், ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கும் பெரிய கம்பேக் தான், அண்ணனுக்குமே பெரிய கம்பேக் தான். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு ஃபேன்ஸுனா இந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக லுக்லாம் கொடுத்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறது ஆஃப்டர் 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒர்த்து வாட்சிங் பார்க்கலாம். பாஸ்ட் போர்ஷன் சூப்பராக, டிஎஸ்பி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிவா வந்து செம்ம ட்ரை புதுசாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒர்த்து வாட்சிங் எல்லாரும் தேட்டரில் பார்க்கலாம். அவங்க எதுவுமே குறைச்சல் இல்லை. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் தேர் கிவிங் தேர் பெஸ்ட். இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவர் சொல்லவே தேவையில்ல, செம்மையாக பண்ணியிருக்காரு. அது கேரக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர் ரோல்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் செம்மையாக கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லேக்லாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. வேற சூர்யா எப்பவுமே நல்லா தான் நடிப்பார். செம்ம ஆக்டிங். ஒரு 4-5 சீன் வந்து செம்ம கூஸ் பம்ஸாக இருந்தது. மியூசிக் வேற லெவலில் இருந்துச்சு. கங்குவா இன்ட்ரோலாம் வேற லெவலில், அந்த கேரக்டர் இன்ட்ரோலாம் வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாம் வில்லன் அந்த பாபி டியாலும் செம்மையாக நடிச்சிருந்தாரு. கார்த்திக் கேமியோ வேற லெவலில் இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ மஜாவா இருக்குது. கிளைமேக்ஸ் தான் வேற லெவலு. சும்மா ட்விஸ்ட்ல பிரிச்சு ஏத்துட்டாங்க, தரமா இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் அப்படியே நிக்காம ஸ்டைலா போயினே இருக்குது, மாசா இருக்குது படம். சூர்யா சாரோட கார்த்தி தான் அங்க மஜாவே. அந்த படத்தை பாருங்க, எல்லாம் மஜாவா இருக்குது. சூர்யா ஆக்டிங்ல சரியா நடிச்சிருக்காங்க. சம்பவம் பயங்கரமா, அதுக்கும் மேல